ஒரு சைக்கோ கொலைகாரன் அவன் கண்ணுல படக்கூடிய பல குடும்பங்களை சின்ன பின்னமா கொண்டு இருக்கான். கடைசியா அந்த கேஸ் ஹீரோயின் கிட்ட வருது. ஆனா அவளுக்கு அப்ப தெரியாது இந்த கேஸுக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு. இவளுக்கும் நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வழியா ஹீரோயின் இதை கண்டுபிடிச்சு நடக்கக்கூடிய கொலைகளை தடுத்தாளா இல்லையா, அதை தான் கதையில பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு லாங் லெக்ஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. 1974ஆம் ஆண்டு ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு வீட்டை பார்க்க அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு ஜன்னல் வழியா இந்த காரை பாக்குறா. உடனே அவளும் அது யாரா இருக்கும் அப்படின்னு எழுந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் இவங்க அம்மா எவ்வளவு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் இவன் முன்னாடி வந்து என்ன பர்த்டே பேபி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது நடந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இப்ப நடக்கக்கூடிய கதையை காட்டுறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் FBI சேர்ந்தவங்க. இது ஒரு வழக்கமான மீட்டிங்கா இருந்தாலும் இதுல பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஒரு வழியா மீட்டிங் முடிஞ்சு இவ தன் பார்ட்னர் கூட இன்வெஸ்டிகேஷனுக்காக வெளியே போறா. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன்னு அவனும் போய் சுத்தி கித்தி பார்த்துட்டு வந்துட்டு சந்தேகப்படுற போல எதுவுமே இல்லையே என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்போ அவ எனக்கு என்னமோ அந்த வீட்டு மேலதான் சந்தேகமா இருக்கு, என் கூடவா நம்ம உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிடும் போது அதுக்கு அந்த ஆளு நீ பொம்பளை புள்ள பயந்துட போற, இரு நானே போய் பார்த்துட்டு வரேன்னு கிட்ட போனா உள்ள இருந்து ஒரு ஆள் வந்து யோசிக்காம அவனை சுட்டு தள்ளுறான். அவளும் இதை பார்த்து அலறி போறா. இருந்தாலும் பயந்துகிட்டே கண்ணு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறா. உள்ள போனா ஒரு ஆளு கட்டல் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். எவளும் அவனை பார்த்துட்டு நகராத, நகர்ந்தா சுட்டுடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு தன்னுடைய பார்ட்னர் இறந்து போனதால மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா. ஒரு வழியா அதுக்கான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மறுபடியும் இன்னொரு டீம் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அதுல கூட இருக்கக்கூடிய லேடிக்கு இவன் மறுபடியும் தயாராயிட்டலாம் சந்தேகம். அந்த நேரம் இவங்க ஆபீசரை காட்டும் போது அவரு அங்க ஒரு வீடு தெரியுது பாத்தீங்களா, அதுல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவியை கொண்டுட்டு அது கூடவே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அங்க நாங்க தேடி பார்த்ததுல எங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான். அதுல புரியாத மொழியில ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 30 ஆண்டுகளா இது போல கடிதங்கள் மீண்டும் மீண்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது எல்லாத்துலயும் காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லாங் லெக்ஸ். அந்த லாங் லெக்ஸ் அப்படிங்கிற ஆளு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஹீரோயின் அதை பத்தி தீவிரமா தேட ஆரம்பிக்கிறா. அப்போ இவ ஆபீசர் வந்து இன்னொரு விஷயமும் எல்லா குடும்பத்துக்கும் காமனா இருக்கு. அது என்னன்னா எல்லா குடும்பத்திலயும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் எல்லாமே 14ஆம் தேதி பிறந்தவங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போக அவளும் ரொம்ப தீவிரமா துப்பு துளக்கி தேடிக்கிட்டு இருக்கா. ஒரு சில குடும்பங்கள் கத்தியால குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் சில குடும்பங்கள் துப்பாக்கியால சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கொலைகளை ஒரே ஆள் செஞ்சா போல தெரியலன்னு யோசிக்கிறா. இவ இதை யோசிச்சுக்கிட்டே தூங்கிட இவ ஆபீசர் வந்து என்னம்மா செம்ம டயர்டு போல இருக்கு, எதையாச்சும் குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டவ எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எப்போ ஒண்ணு குடிக்க சொன்னேன், எனக்கு வேணும் வா என் கூட அப்படின்னு கூட்டிக்கிட்டு போகும்போது அங்க இவ தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. வீட்டுக்குள்ள யாரும் பலவந்தமா வந்தா போல தெரியல, குடும்பத்திலையும் சொல்லிக்கிறா போல எந்த தகராறும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் இந்த கொலைகள் ஒரே மிஸ்டீரியஸா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரும் அதை கேட்டு ஓகேமா கிடுகிடுன்னு வருது, வீட்டுக்கு போலாமான்னு சொல்லும்போது அவ ஓகே சார் நான் உங்களை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறா. வீட்டுக்கிட்ட வந்தவர் உள்ள வந்தே அவனு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வேற வழி இல்லாம அவளும் உள்ள வர அவருடைய பொண்ணு என்னுடைய அறைக்கு வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போறா. அங்க ஒரு பொம்மையை பார்த்தவ எங்கம்மா அதுல தலையை காணோம், அதுவா தொலைஞ்சு போச்சு, நீங்க தான் FBI ஆச்சே கண்டுபிடிக்கிறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு என்னம்மா கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அந்த பொண்ணுடைய அம்மா வந்து அவங்களுக்கு டைம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு நீங்க என்னுடைய பர்த்டேக்கு வருவீங்களான்னு கேக்குறா. இவளும் முடியாதுன்னு சொல்ல முடியாம சரின்னு சொல்லிட்டு வர வீட்டுக்கு வந்து தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொந்தம் அவங்க மட்டும்தான். அவங்களும் பிரார்த்தனை பண்ணிய குட்டி, பிரார்த்தனை பண்ண மட்டும்தான் கெட்ட விஷயங்கள் உங்ககிட்ட வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவ பண்ண அப்படின்னு கதை விட்டுட்டு போனை வைக்கலான்னு வரும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. இவளும் அது யாரா இருக்குன்னு பயந்துகிட்டே போறா. ஆனா கதவு கிட்ட வரும்போது யாரும் இல்ல. அதனால இவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போது வெளியே எதையோ பாக்குறா. அது கொஞ்சம் கொஞ்சமா இவ கண்ணு முன்னாடி மறைஞ்சு போகுது. ஆத்தாடி என்ன அதுன்னு பயந்துகிட்டே இவ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்து பாக்க வெளியே பார்த்தா யாரும் இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள யாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே இவ யார் அதுன்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வரா. உள்ள வந்து தேடி பார்க்கும் போதும் யாரும் இல்ல. அந்த நேரம் கீழே ஒரு கடிதம் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு படிச்சா அதை கொண்டு வந்து வச்சது லாங் லெக்ஸ். அந்த ஆளு எப்படி வந்தான் எப்படி போனான்னு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம அவன் எழுதி வச்சிருக்கக்கூடிய எல்லாமே ஒரு கோட் வேர்டு. அதை சரியா கண்டுபிடிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரம் இவளுக்கு வாக்கி டாக்கில அவசர தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதை கேட்டவ என்னாச்சுன்னு ஓடி போனா மறுபடியும் ஒரு குடும்பம் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலாகுது. அந்த போலீஸ்காரனும்
இதை பார்க்க நீ தயாரான்னு கேட்டுக்கிட்டே அதை ஓபன் பண்ணி காட்டுறான். அங்க தன்னுடைய பிறந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு அழுகி போயிருக்கா. அப்போ இதை பார்த்த ஒரு பூனை இவளை பார்த்து கத்த, மறுபடியும் இவ மனசு சரியில்லைன்னு தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த முறையும் அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பிரார்த்தனை பண்ணியா? தவறாம பிரார்த்தனை பண்ணாதான் கெட்ட சக்திகள் உங்ககிட்ட வராது. அதை கேட்ட இவ பண்றமா அப்படின்னு போனை வச்சுட்டு போக, மறுபடியும் போய் இந்த கொலைகளுக்கு என்ன காரணம் தேடிக்கிட்டு இருக்கா. அதுல இவ புத்தகத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த இறந்து போன தேதியில கண்டுபிடிக்கிறா. உடனே அதை தன்னுடைய ஆபீசர்கிட்ட எடுத்துட்டு வந்து, இங்க பாத்தீங்களா, இதான் இதோட அல்காரிதம். இதன்படிதான் கொலைகாரன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது பிறந்த நாளுக்கு முன்னாடி 6 நாள் இல்ல பின்னாடி 6 நாள் இப்படிதான் தேர்ந்தெடுக்கிறான். அது மட்டும் இல்லாம இதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிருக்கா. ஏன்னா அவங்க வீட்டுல அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அவ ஸ்கூல்ல தங்கியிருக்கா. நாம மட்டும் அவ வீட்டுக்கு போனா எதையாச்சும் கண்டுபிடிக்கலான்னு அவ வீட்டுக்கு போக வீடு பூட்டப்பட்டிருக்கு. அதால இவங்க சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல தேடிக்கிட்டே பண்ணை வீட்டுக்கு வராங்க. அங்க மேல போகக்கூடிய படிக்கட்டை கண்டுபிடிச்சு இவங்க மெதுவா மேல போய்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நடுவுல சிலுவை தரையோட ஒட்டப்பட்டிருக்கு. உடனே என்ன எதுன்னு புரியாம அதை தோண்டி எடுக்கிறாங்க. கீழே பார்த்தா ஒரு பெட்டி இருக்கு. அதுக்குள்ள ஒரு அழகான பொம்மை இருக்கு. அது இவங்களை பார்த்து கண்ணை துறக்க இவங்க அதை லேபுக்கு தூக்கிட்டு வராங்க. இது பீங்கானால் செய்யப்பட்ட ஒரு அழகான பொம்மை. யாரோ இதை கையாலேயே செஞ்சிருக்காங்க. ஆனா ஏன்னு தெரியல இதோட தலைக்குள்ள இந்த பந்து வச்சிருக்காங்க. அதை கேட்ட ஆபீசரும், அப்படியாங்க, அதை திறந்து பார்க்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளு மறுபடியும் ஒரு பொம்மையை உருவாக்கிட்டு இருக்கான். ஹாய் செல்ல குட்டி, நீ ஒரு குட்டி தேவதை. இருட்டுக்குள்ளேயே பத்திரமாருன்னு சொல்லிட்டு போக அதோடைய கண்ணுக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியுது. இங்க டாக்டரும் அதை துறக்கலாம் முடியாது, வேணும்னா காத்துருங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மறுபடியும் அந்த ஆளை காட்டுறாங்க. அவன் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். நேரா கடைக்குள்ள போனவன் அங்க இருக்கக்கூடிய பொண்ணுகிட்ட வந்து விளையாட்டு காட்டும் போது, ஒழுங்கா இங்கிருந்து போங்க டேடி, மறுபடியும் அந்த ஆள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கத்துறா. பிரச்சனை பண்றேனா? அம்மையை காப்பாத்து, அப்பா காப்பாத்துன்னு கத்துவல்ல, அப்போ உன்னை பாத்துக்கிறேன்னு கத்திக்கிட்டே போறான். இவங்க 2 பேரும் இவங்க தேடி போன பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை பார்க்க அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆளு அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது, அதான் இங்க இருக்கா. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆளு அவளை பார்க்க வந்தான். அவனுடைய கண்ணுல ஒளிவட்டம் தெரிஞ்சது தெரியுமா? அப்படியா, அவன் யாருன்னு கேக்குறாங்க. யாருக்கு தெரியும், பார்க்கணும்னு வந்தான், பார்த்துட்டு போனா. ஏன் நீங்க அவனுடைய ஐடியெல்லாம் வாங்கி பார்க்கலன்னு கேக்குறாங்க. ஐய, அதெல்லாம் இங்க அனாவசியம், நாங்க எதுக்கு அதெல்லாம் வாங்கி பார்க்கணும், அதெல்லாம் நாங்கள் எதையும் வாங்கி பார்க்கலன்னு சொல்ல இவங்க நேராக அந்த பொண்ணை போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கா. சரி சொல்லு, இந்த கொலைகளுக்கு என்ன காரணம்னு கேட்குறா. அந்த பொண்ணும், உனக்கு தெரியாது, நீயும் அதை பார்த்துருப்ப. என்னுடைய அம்மா என்னை வேண்டா விருப்ப தான் பெற்றுக்கிட்டாங்க, அதால் அவங்க கோவமாக இருந்தாங்க. என்னுடைய அப்பாவும் கிட்டத்தட்ட அதே போல தான், ஒரு சின்ன பொம்மை. அது வந்த பிறகு தான் எல்லாம் நடக்குது. ஒரு நாள் வழக்கம் போல ஃபாதர் வீட்டுக்கு வந்தாரு. அவரை பார்த்த என்னுடைய அப்பா அவரை வெட்டி கொண்டுட்டாரு. இதை என்னுடைய அம்மாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அவரு அவங்களையும் வந்து வெட்டி கொண்டுட்டாரு. கடைசியில தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லாங் லெக்ஸ். எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும், அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்னை கூட்டிக்கிட்டு போக வரவே இல்லை. ஒருவேளை அவன் என்னை கூட்டிக்கிட்டு போக வந்திருந்தா நான் ஜன்னலை விட்டு கீழே குதிச்சு ஓடி இருப்பேன். சரி, என்ன கேட்டியே, உனக்கு அந்த பொம்மையை ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்குறா. இதை ஹீரோயின் கேட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, இவ நேரம் ஓடி வந்து அந்த ஆஃபீஸர் கிட்ட, இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணும் தான் காரணம். ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ கொல்லப்படல, அதுக்கு மறுபடியும் அவளை பார்க்க தான் வந்திருக்கான்னு சொல்றியா? கிடையாது, இதுல வேற எதுவும் இருக்கு. எதுக்கும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. கடைசியா உன்னுடைய அம்மா கிட்ட நீ எப்ப பேசுன? உங்க அம்மா பத்தி நாங்க கேள்விப்படும் போது நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா? அந்த லாங் லெக்ஸை நீ சின்ன வயசுல பாத்திருக்க. ஒருவேளை நீ உங்க அம்மாவை சந்திச்சு பேசும்போது உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வரலாம். போ, நேரம் கடத்தாம உங்க அம்மா கிட்ட போய் மறுபடியும் பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் அவங்கள தேடி நேரா கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா. இவளை பார்த்து அவங்க அம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டே பிரார்த்தனை பண்றியான்னு கேக்குறாங்க. அதுக்காக உண்மையை சொல்ல போனா நான் எதுவும் பண்ணலமா, ஒருவேளை பண்ண மட்டும் என்ன ஆக போகுது, கடவுள் அது இதெல்லாம் எதுவும் கிடையாதுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, கரெக்டு தான், நாம இங்க பிரார்த்தனை பண்ண மட்டும் எதுவும் மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் உள்ள போய் எதையாச்சும் சமைக்கிறேன்னு அவ உள்ள போய் சமைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ இவளுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் இவ தன்னுடைய அம்மா கூட வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. அதை கேட்டவங்க அம்மா வெளியே வந்து யாருன்னு பார்த்துட்டு ஓடி போய் போன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது போன் வேலை செய்யாம போனதால துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. மறுபடியும் இவ தன்னுடைய அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இவ அவங்கள பார்த்து, அம்மா, என்னுடைய 9வது பிறந்த நாள் ஞாபகத்துல இருக்கான்னு கேக்குறா. அவங்களும், மறக்க முடியுமா, அன்னைக்கு தானே என்னுடைய வாழ்க்கை முழுக்க ரத்தமா நிறைஞ்சது. சரி விடு, அதெல்லாம் இப்ப எதுக்கு, எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ எப்படி மறக்க முடியும், அதுக்காக தானே வந்திருக்கா. மறுபடியும் மாடிக்க போனவ சின்ன வயசுல எடுத்து வச்ச விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. உடனே ஓடி வந்து அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இவ 9 வயசு இருக்கும்போது லாங் லெக்ஸை பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவனை போட்டோ வேற எடுத்திருக்கா. அப்போ இவ அம்மா பின்னாடியே வந்து, என் பொண்ணுகிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கிருந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா
அந்த ஆளு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. மறுபடியும் கட் பண்ணி இந்த பொண்ணை காட்டும்போது அவ நேரா அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஆபீசர் கிட்ட கொடுக்குறா. அதே போல அவரு தயாரா கிளம்பி ஊரை விட்டு போக நின்றுகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்து அடே மைதாமோ மூஞ்சா கையை மேல தூக்குன்னு அவரை பிடிக்கிறாங்க. அவன்கிட்ட விசாரிக்கும் போது இவங்களுக்கு கிடைச்சது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா அவன் அழுதுகிட்டே ஹீரோயினுக்காக பிறந்தநாள் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கான். இவங்களும் கேஸை முடிக்க பாக்குறாங்க. அவன் ஒரு முழு சைக்கோ, கடவுளுக்கு பதிலா பிசாச வணங்கியிருக்கான். அதுக்காக தான் பலி கொடுக்குறன்ற பேர்ல எல்லா குடும்பத்தையும் கொண்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி இதோட விட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயின் கிடையாது, ஏன்னா இதை அவனால் தனியா பண்ணிருக்க முடியாது, நான் அவன்கிட்ட பேசி எதையாச்சும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஆபீசர் இதெல்லாம் வேண்டாமான்னு சொல்ல இவ யாருக்கும் தெரியாம அந்த ஆளை போய் பாக்குறா. உள்ள இவளை பார்த்த அந்த ஆளு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கிறோம். அது ரொம்ப முக்கியமா, சரி சொல்லு இதெல்லாம் நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஆளு இங்க பாத்தியா இந்த உலகமே அழுக்கா இருக்கு, நான் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிழிச்ச. சரி அதே போல இதை நீ தனியா பண்ணலாம் தெரியும், உன் கூட யார் இருக்கான்னு கேக்குறா. அது என் கூட இல்ல, இந்த உலகம் முழுக்க இருக்கு, அதை நீ பார்க்கணும்னா தலையை குனிஞ்சுதான் பார்க்கணும். அப்படியா, அதான் உன்னை பிடிச்சிட்டமே, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த ஆளு உனக்கு இன்னும் நிறைய தெரியணும் கண்ணு, எதுக்கும் உன்னுடைய அம்மா கிட்ட போய் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இவளே அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆளு என்ன நினைச்சான்னு தெரியல, அதே இடத்துல டேபிள்ல வேகமா முட்டிக்கிட்டு இறந்து போறான். இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் உள்ள ஓடி வராங்க. ஆபீசரும் இதை பார்த்துட்டு நான் அப்பவே சொன்னனே, எதுக்கு நீ தனியா போய் அந்த ஆளுகிட்ட பேசின, பேய் பிசாசு சூனியன்னு ஏதேதோ பேசி கடைசியில் அந்த ஆளு செத்தே போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கூட அந்த பொண்ணு பார்த்துட்டு சரிவா உன்னுடைய அம்மாவை பார்க்க நான் உதவி பண்றேன்னு கூட்டிட்டு போறா. உள்ள போன இவ ஒரு பக்கம் அம்மா அம்மான்னு தேடிக்கிட்டே இருக்கா. ஆனா அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இவ கூட வந்த பொண்ணை சுட, என்னது சத்தம் கேக்குதுன்னு இவ ஓடி வந்து எட்டி பார்த்தா அவங்க மறுபடியும் துப்பாக்கியால சுடுறாங்க. ஐயோ தாயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வரா. அவங்க முன்னாடி ஒரு பொம்மை இருக்கு. இவங்க அதை பார்த்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கிட்ட விடும்போது அவங்க அந்த பொம்மையை சுட்டுடுறாங்க. அதால இவளுக்கும் மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துட்டா. உன்னுடைய 9 வயசுல நீ அந்த லாங் லெக்ஸை பார்த்த, அந்த ஆளு பிறந்த நாளுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையாலேயே அழகான ஒரு பொம்மையை உருவாக்கினான். அது மூலயமா தான் சாத்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு. உன்னை காப்பாத்த நான் அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். அதுக்காக எனக்கு அவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. நானும் வேற வழி இல்லாம உன்னை காப்பாத்த அதை ஒத்துக்கிட்டேன். நான் அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் அவன் கொடுக்கக்கூடிய பொம்மையை கொண்டு போய் கொடுக்கணும். அவங்களும் என்னை பார்த்த உடனே சர்ச்சில் இருந்து வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டு வாங்கிப்பாங்க. அதன் பிறகு அந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி மற்ற எல்லாத்தையும் பண்ணும். எனக்கும் இதை செய்யும் போது ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஆனா இதை விட்டா உன்னை காப்பாத்த வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வந்துகிட்டு இருக்கா. மேல வந்து மறுபடியும் தன்னுடைய அம்மா எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா எங்க தேடியும் அவங்க கிடைக்காம போக, அப்போ அங்க ஒரு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை இவ எடுத்து காதல் வைக்கும் போது இவ ஆபீசரோடைய பொண்ணுக்கு பர்த்டே, அதுக்கு நீ தாமதமா போறியான்னு அந்த குரல் கேக்குது. அதால இவ பதறி அடிச்சுக்கிட்டு வேக வேகமா அங்க போறா. ஆனா இது வரைக்கும் அவங்க எதுவும் நடக்கல. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவ அம்மா வந்து பொம்மையை கொடுத்துட்டாங்க. இவளும் ஓடி போய் ஆபீசர் கிட்ட இவங்களை நம்பாதீங்க, இவங்க அந்த ஆளுடைய கூட்டாளி தான். ஆட ஏமா ஃபங்க்ஷன் வந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இரு நாங்க உள்ள போய் பேசிட்டு வரோன்னு தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு உள்ள போக, உள்ள போன அந்த ஆளு அவங்கள சரமறையா குத்தி கொண்டுகிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவ இந்த பொண்ணையாச்சும் காப்பாத்தலான்னு பாக்குறா. ஆனா அவ அந்த பொம்மையால ஈர்க்கப்பட்டிருக்கா. வெளியே வந்த ஆபீசர் நேரா அவர் பொண்ணை கொல்ல வரும்போது இவ வேற வழி இல்லாம அவரை சுட்டு கொல்றா. என்ன பண்ணிட்ட, அந்த பொண்ணு சாகணும்னு இவ அம்மா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு அவங்க அம்மாவையும் சுட்டு கொண்டுடுறா. போமா அப்படியே அந்த லாங் லெக்ஸ் கிட்டையும் ஹாப்பி பர்த்டே சொன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது கூடவே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.